எல்லாருக்கும் வணக்கம். இந்த வாரம் 2 படங்கள பத்தி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கடந்த 1 மாசத்துல நான் பார்த்த 2 படங்கள். ஒரு படம் ஒரு புது தமிழ் படம். இன்னொரு படம் ஒரு 2019 மலையாள படம். அந்த படத்த நான் ஏற்கனவே பார்த்திருக்கேன். இப்ப ரீவாட்ச் பண்ணேன். இந்த தமிழ் படத்த முதல் தடவையா இப்பதான் நான் பார்க்கிறேன். முதல்ல பேச போற படம் கொட்டுக்காளி. இந்த கொட்டுக்காளி படத்துல வந்து பரோட்டா சூரி அவர்கள் நடிச்சிருக்காங்க. அனாபென், அப்புறம் நிறைய லோக்கல் ஆக்டர்ஸ், ரீஜனல் ஆக்டர்ஸ் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஒரு ஒரு மதுரை சுத்தி இருக்கக்கூடிய பகுதியை சார்ந்த ஒரு கதை. ஒரு பெண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு. அந்த பேய அவளுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த பேய அடக்கினாங்களா இல்லையா, கடைசியில என்ன ஆகுது அப்படிங்கிறது தான் படம். படம் சின்ன படம் தான், ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள இருக்க படம் தான். ஆனா இந்த படம் பாதிக்கு மேல ஓடினதுக்கு அப்புறமா தான் இந்த பேய்ங்கிறது என்ன பேய் பிடிச்சிருக்கு அந்த பொண்ணுக்கு அப்படிங்கறதே நமக்கு தெரியுது. இந்த படம் வந்து ஒரு ஒரு 3 தளத்துல பயணிக்குது. எக்ஸாக்டா சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஒன், நீங்க படத்தோட ரொம்ப நேரம் வரைக்கும், கிட்டத்தட்ட முடிகிற வரைக்குமே நீங்க அந்த படத்தை வந்து அந்த பேய் பிடிச்ச அந்த பெண்ணோட ஆங்கிள் தான் நீங்க பாக்குறீங்க. கேமரா ஃபுல்லாவே நம்ம எப்படி அசியூம் பண்றோம்னா, நம்ம தான் அந்த பெண்ணோட மைண்ட் செட்ல இருந்து தான் நம்ம ஃபுல்லா ஒரு ஜேர்னி போறோம். அண்ட் இது ஒரு நல்ல ஒரு ரோட் மூவி. ஆக்சுவலி நிறைய படம் ஃபுல்லாவே டிராவல்ல தான் இருக்காங்க. ஆன் த ரோடு தான். இட்ஸ் அ ரோட் மூவி. கிளைமேக்ஸ்க்கு கொஞ்சம் முன்னாடி பரோட்டா சூரி கேரக்டர், அந்த பரோட்டா சூரி கேரக்டர் ஒரு ஆண், ஒரு தமிழ் சமூகத்தின் ஒரு ஆண். அந்த ஆணோட மனநிலை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ல நம்ம கொஞ்ச நேரம் பயணிக்கிறோம். ஒரு ஒரு கடைசி ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் அந்த மாதிரி நம்ம பயணிக்கிறோம். நம்ம பரோட்டா சூர்யா தான் இருக்கும். கேமரா நம்ம மேல இருக்கு. நம்ம பரோட்டா சூர்யா தான் இருக்கும். கடைசியில கிளைமேக்ஸ்ல முடியும் பொழுது கேமராவை இப்படி பிடிச்சு மொத்தமா இப்படி திருப்பி நம்ம வீட்டு சோஃபால நம்ம உட்காந்து படத்தை பாக்குறோம். நம்மள பார்த்து கேமராவை திருப்பிடுறாங்க. இப்ப சொல்லு, நீ சொல்லு, இதுதான் இப்போ விஷயம்னா நீ என்ன பண்ணுவ சொல்லு. இதுதான் இப்ப சிச்சுவேஷன். இதுதான் பிடிச்ச பேய். இந்த பேய்க்கு இப்ப நீ என்ன பண்ண போற? உன் வீட்டுல இது நடந்தா நீ சும்மா இருப்பியா? உன் வீட்டுல இது நடந்தா நீ எப்படி கையாளுவ அப்படின்னு கேட்கிற மாதிரி ஒரு தருணத்துல படத்தை அப்படியே முடிக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படம். மண் வாசனையோட இருக்கக்கூடிய ஒரு படம். இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. யார் வேணா கையில ஒரு போன் வச்சிருந்தா எடுக்கலாம் அப்படின்னு தோணும். ஆனா இந்த மாதிரி படத்தை எடுக்கிறதா ரொம்ப கஷ்டம். ஏன்னா வாழ்வியலோட ரொம்ப க்ளோஸா, வெரி வெரி க்ளோஸ் டு தி கிரவுண்ட், க்ளோஸ் டு ரியாலிட்டி இருக்கிற ஒரு படம். இது வந்து ஒரு ஒரு டாக்குமெண்ட்ரியா கூட கருதுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஆனா அந்த மாதிரி இல்லை. அது ஒரு படத்துக்கான எல்லா இன்ட்ரெஸ்டிங் எலிமெண்ட்ஸும் இந்த படத்துல இருக்கு. இந்த படம் நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு போச்சு. ஆனா இந்த படம் நம்மளோட ஸ்கிரீன்ஸ்ல, நம்மளோட தியேட்டர்ஸ்ல சரியா ஓடல. இந்த படம் சரியாக ஓடாதது ஒரு பெரிய வருத்தம் தான், ஒரு பெரிய மனக்கவலை தான் எனக்கு. அதை விட இந்த படம் எந்த அளவுக்கு ரியல்னா, இந்த படத்துல மியூசிக்கே கிடையாது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே வந்து லைவ் ரெக்கார்டிங், லைவ் சவுண்ட். அங்க என்ன சவுண்ட் இருக்கோ அதுதான் இந்த படத்தோட மியூசிக். அந்த அளவுக்கு ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு ரா ரஸ்டிக் மூவி கொட்டுக்காளி. இந்த படம் பார்த்துட்டு இந்த படம் கிரியேட் பண்ண ஒரு தாக்கத்திலேருந்து அந்த பக்கம் போய் ஒரு மலையாள படத்தை திரும்பி பார்த்தேன், ரீவாட்ச் பண்ணேன். 2019 வந்த ஒரு மலையாள படம் கும்பலங்கி நைட்ஸ். இந்த கும்பலங்கி நைட்ஸ் படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம். நான் 2வது தடவை பாக்குறேன் இந்த படத்தை. ரொம்ப விரும்பி பார்த்தேன். இந்த படம் எதை பத்தி பேசுதுன்னா, ஒரு ஆதிக்கத்தை பத்தி பேசுது. ஒரு ஆதிக்கத்தை பத்தி பேசல, எல்லா விதமான ஆதிக்கங்களை பத்தியும் பேசுது. ஒரு பணக்காரன், ஒரு ஏழை, எனக்குன்னு ஒரு கம்ப்ளீட் மேன் அப்படின்னு தன்னை நினைக்கக்கூடியவன், எந்த விதத்திலுமே கம்ப்ளீட் இல்லாத ஒரு மனிதன், அவனை பார்த்து இவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். ஒரு படிச்சவன், ஒரு படிக்காதவன், எனக்கு வேலை இருக்கு, உனக்கு வேலை இல்லை, நீ ஒரு வெட்டி பைய, அதனால எனக்கு மேல இருக்கிற சுப்பீரியாரிட்டி. நான் ஒரு வீட்டுல இருக்கேன், ஒரு அழகான ஒரு வீட்டுல இருக்கேன். இன்ஃபேக்ட் என் வீட்டுல ஹோம் ஸ்டே கூட இருக்கு. நான் மத்தவங்களுக்கு ஹோம் ஸ்டே கூட வீடு விடுறேன். ஆனா உன்கிட்ட சரியான வீடுங்கிறதே ஒண்ணும் இல்லை. உன்னோட வீட்டுல கதவே கிடையாது, எல்லா பக்கமும் திறந்து இருக்கும். உன் வீட்டுல கக்கூஸ் கூட கிடையாது. அப்படிப்பட்ட ஓ மேல எனக்கு இருக்கிற சுப்பீரியாரிட்டி. நான் ஒரு ஆண், நீ ஒரு பெண், அந்த ஆணுக்கு இருக்கிற ஒரு சுப்பீரியாரிட்டி. இது எல்லாத்தையும் மீறி நான் வந்து ஒரு சேஃப் அண்ட் ஒரு செக்யூரான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா நீ ஒரு அன்னாடங்காட்சி. நாளைக்கு பழப்புக்கே உனக்கு வந்து எந்த விதமான வழியும் கிடையாது. என்ன பண்ண போறேன்னு உனக்கு தெரியாது. விடிஞ்சாதான் தெரியும் நீ என்ன பண்ண போற. அப்போ எனக்கு ஓ மேல இருக்கிற சுப்பீரியாரிட்டி. இப்படி ஒரு மனிதன் ஒரு சமூகத்துக்கு இன்னொரு சமூகத்து மேல இருக்க ஒரு சுப்பீரியாரிட்டியை காமிக்கிற படம் தான் இந்த படம். பல தருணங்கள்ல பேசி, பல தளங்கள்ல பேசுது. ஃபைனலா எப்படி முடிக்கிறாங்கன்னா, ஏண்டா பைத்தியம், இவ்வளவு சுப்பீரியாரிட்டி இருந்தா, இவ்வளவு காம்ப்ளெக்ஸ் இருக்கிற நீ, யூ ஷுட் பி டெஃபினெட்லி சிக் அப்படின்னு சொல்றாங்க. so much of superiority complex is nothing but sickness. ஸோ ஃபைனலா படம் வந்து
ஒரு ஒரு அப்சர்டா முடிகிற மாதிரி சில பேருக்கு தோணலாம். ஆனா அதை வேற எந்த மாதிரியுமே முடிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா வேற எப்படி முடிச்சாலுமே கிளீஷேவா போயிடும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மொத்தமா அந்த கேமரா அவன் மேல காமிச்சு இவன் ஒரு பைத்தியம், ஏன்னா இவன் ஒரு சுப்பீரியாரிட்டி யால திணிக்கப்பட்ட ஒரு பைத்தியம், இவன் மத்தவன் எல்லாரையுமே பைத்தியம்னு நினைக்கிறான், ஆனா இவன் தான் ஆக்சுவலா பைத்தியம் அப்படின்னு சொல்லி படத்தை முடிக்கிறாங்க. இந்த 2 படத்தையுமே நீங்க பார்க்கணும். 2 படமே ஆதிக்கத்தை பத்தி பேசுது. 2 படமே சோசியல் ஈவில்ஸ் பத்தி பேசுது. ஒரு சனிக்கிழமை நீங்க ப்ரொடக்டிவா ஸ்பெண்ட் பண்ணணும், ஒரு ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை நீங்க ப்ரொடக்டிவா ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த 2 படமே டெஃபினட்டா பாருங்க. இந்த 2 படத்துக்கும் சில சிமிலாரிட்டிஸ் இருக்கு. 2 படத்தையுமே ப்ரொடியூஸ் பண்ணது ஆக்டர்ஸ். தமிழ் கொட்டுக்காளி ப்ரொடியூஸ் பண்ணது சிவகார்த்திகேயன், அந்த பக்கம் கும்பலங்கி நைட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணது ஃபஹத் ஃபசில். கொட்டுக்காளி சரியா போகல தியேட்டர்ஸ்ல. கும்பலங்கி நைட்ஸ் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர், பெரிய கமர்ஷியல் சக்சஸ், பயங்கர ரேவ் ரிவ்யூஸ், பயங்கர கிரிட்டிக்கலி செலிப்ரேட்டட் மூவி. அந்த படத்துல நடிச்சவங்க எல்லாருமே இன்னைக்கு ப்ராமினன்ட் ஆக்டர்ஸ், சூப்பர் ஆக்டர்ஸ். இந்த படத்துல நடிச்சவங்க எல்லாமும் நல்ல ஆக்டர்ஸ் தான். ஆனா இந்த படத்தை நம்ம அந்த அளவுக்கு தியேட்டர்ஸ்ல செலிப்ரேட் பண்ணல அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கஷ்டம் தான். இந்த 2 படமே நீங்க பாருங்க. 2 படமே பார்த்துட்டு கொஞ்ச நாளைக்கு இந்த படத்தை உங்களுக்குள்ள ஓட விட்டுட்டே இருங்க. ஏன்னா இந்த படம் உங்களுக்குள்ள ஏதோ ஒண்ணு பண்ணும். இந்த 2 படமே ஏதோ ஒண்ணு பண்ணும். ஃபைனலா ஒரு ட்ரிவியா சொல்லி முடிக்கிறேன். இந்த கும்பலங்கி நைட்ஸ் படத்துல ஒருத்தர் நடிச்சிருப்பாங்க, அவங்களே தான் கொட்டுக்காளிலையும் நடிச்சிருப்பாங்க. கும்பலங்கி நைட்ஸ் படத்துல இன்ட்ரடியூஸ் ஆன அனாபென் தான் கொட்டுக்காளியில மெயின் ரோல். அந்த கொட்டுக்காளிங்கிற டைட்டில ரோல் பண்ணது அனாபென் தான். அதே ஆக்டர் தான் அங்கேயும் இங்கேயும். அவங்களோட ஒரு ட்ரெஜெக்டரி உங்களுக்கு தெரியும், எந்த அளவுக்கு as an actress அவங்க as an actor அவங்க க்ரோ ஆயிருக்காங்க அப்படிங்கிற ட்ரெஜெக்டரி நீங்க பார்க்கலாம். 2மே சூப்பர்பான மூவிஸ். கம்பல்சரியா பாருங்க. கமெண்ட்ஸ்ல நீங்க என்ன இந்த படத்தை பத்தி நினைச்சீங்க அப்படின்னு சொல்லுங்க. கடைசியா ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிக்கிறேன். நெக்ஸ்ட் வீக்கான க்ளூவா கூட வச்சுக்கோங்க. இப்ப நம்ம சிவகார்த்திகேயன் ப்ரொடியூஸ் பண்ண படத்தை பத்தி பேசணும், ஃபஹத் ஃபசில் ப்ரொடியூஸ் பண்ண படத்தை பத்தி பேசணும். இதே மாதிரி நிறைய பேர் தவற விட்ட ஆனா ஒரு முக்கியமான படத்தை விஜய் சேதுபதி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அது என்ன படம்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க. நம்ம அந்த படத்தை பத்தியும் கூடிய சீக்கிரம் பேசுவோம். நன்றி.